காக்க 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 கடவுள் காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையறை தாக்க நோக்கு நோக்கு நொடியில் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கந்த சஷ்டி கவசம் படிச்சுன்னுக்கிறேன். அது தெரியுது. அது எதுக்கு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு சேஃப்டி பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இல்ல நீ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்களை பார்த்துல ரொம்ப கொடூரமா பயமா இருக்குது. நான் கொஞ்சம் சேஃப்டி இருக்கிறதுக்காக தான் படிச்சுன்னுக்கிறேன். வெள்ளி சூனியம் பெரும் பகையாகல வல்ல பூதங்கள்லாம் வல்லாச்சித்த பேய் விதைச்சு எப்பலாம் பார்க்கறதுக்கு விதைச்சு நான் தப்பு பண்ணல விதைச்சு வேற ஆஸ்பத்திரி போயிட்டு தான் வரேன். சத்தியமான ஒரு தப்பு என்ன நடிக்கிறியா? அப்படிலாம் பார்க்காதீங்க விதைச்சு விதைச்சு பயமா இருக்குது விதைச்சு. பயமா இருக்கா? இப்போ உன்னை என்ன பண்ணாங்க? அப்படிலாம் கத்தி பேசுறீங்க. சத்தியமா உங்களை பார்த்தாலே உடம்புல கிட 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 நடுங்குதுங்க. இது பாரு, இப்போ எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாதுங்க. நார்மலா அப்படிதாங்க வரும். ஏங்க நீங்க சும்மாச்சுமா டென்ஷன் ஆனீங்கன்னா கையில கட்டா கடப்பார கருங்கல்லாம் எடுப்பீங்க. இவரு ஓவர் டென்ஷனா இருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க? ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. மதாச்சி இப்படி மரியாதை வச்சு சத்தியமா பயமா இருக்குது மதாச்சி. நீ எதுக்கு இப்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? சீன் போடுறேனா? மீசதாடி வச்சு ஆம்பளை புல அழுவ கூடாது. நானு எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் அழாத. அடாதன்னு சொல்றேன்ல. இத பாரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். கொடுப்பை தம்ம பேசாம படுத்து தூங்கு. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாம அதுக்குள்ள கூட கோபமே சொல்றீங்க. படுத்துறேன். விரஜி என்ன? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன டவுட்டு. ஏதோ ரொம்ப டென்ஷனா யோசனை இருந்தீங்களே, எதை பத்தி யோசனை இருந்தீங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். இல்ல, இந்த வீரையா அண்ணனுக்கு ஆனது உனக்கு ஆயிருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அட கொடூர கிராதகி, இவ்வளவு நேரமா நீ பிளான் பண்ணது இந்த வீரையா பக்கத்து பெட்ல படுக்க வைக்கிறதுக்கா? சாது மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு சல்பாட்டா மாதிரி யோசிச்சுக்கிறீங்களே. ஹலோ ஹலோ, என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, ஐயா உங்ககிட்ட அவசரமா பேசுறோம்னு சொன்னேன். டே நான் இப்ப கஸ்டமர்ஸோட பிஸியா இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்டான்னு சொன்னேன். 2-3 தூரம் திரும்ப ஐயா ரொம்ப முக்கியமான ஐயா பேசுறோம் ஏன்னு சொன்னேன். கஸ்டமர்ஸோட பிஸியா இருக்கிறேன், அப்புறம் பேசுறேன் வெயின்னு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்ல பேசுறேன்னு தான் வீட்டுக்கு லேண்ட்லைன் ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை போன் ஒயர் கட் ஆனதுனாலதான் வீரையா அண்ணா மாமாக்கு போன் பண்ணலையோ? என்ன நடந்திருக்கும்? கல்பனா, கல்பனா, இங்க வாயேன். இங்க வான்னு சொல்றேன்ல. இரு. என்ன? எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா கல்பனாவை கூப்பிடுறா? என்னாச்சு வேதவள்ளி? இங்க பாரு, போன் இருக்கு. இதுக்கு என்ன?
சரியா பாரு, வெறும் போன் மட்டும்தான் இருக்கு. வயர் எங்க? ஆமால, வயர் எங்க? கல்பனா, நேத்துக்கு மாமா ஒரு விஷயம் சொன்னாரே, மறந்து போச்சா? வீரையா அண்ணன் மாமாக்கு போன் பண்ணி பேசணும்னு சொன்னதும், இப்ப வேலையா இருக்க வீரையா அப்படின்னு மாமா சொல்லிருக்காரு. அவரு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசலன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்னாரு. புரியலையா? யாரோ திட்டம் போட்டுதான் இத பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற வேதவல்லி? ஆமா கல்பனா, மாமா கிட்ட வீரையா அண்ணன் பேசக்கூடாதுன்னு யாரோ பிளான் பண்ணி கனெக்ஷனை கட் பண்ணிருக்காங்க. வேதவல்லி சிஐடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே, என்ன பண்றது? வீரையா அண்ணன் மாமா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அத சொல்ல விடக்கூடாதுன்னு யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஒரு போன் வயர் இல்லாம போனதுக்கு என்னென்னமோ சொல்ற. நீ நினைக்கிற மாதிரி தப்பால எதுவும் இருக்காது வேதவல்லி. இல்ல கல்பனா, கொஞ்ச நாளாவே வீரையா அண்ணன் யார்கிட்டயாவது பேசியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்திருக்காரு. அவ்வளோ ஏன், உன்கிட்ட கூட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரா இல்லையா? நட்ராஜ் கூட அப்படித்தானே சொன்னா. கல்பனா, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட போகுது. ஐயோ, என்னது இது? போலீஸ் வந்ததுன்றாலே, இதுக்கு மேல பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுப்பா. அக்கா, என்னக்கா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல அனிதா, போன்ல வயர் இல்லாம வெறும் போன் மட்டும்தான் இருக்கு. அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். எலி ஏதாச்சும் கட் பண்ணி விட்டுருக்கோம், இல்ல எங்கேயாவது இருக்கும்க்கா. இது ஒரு விஷயம்னு ரெண்டு பேரும் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. இல்லக்கா, இது ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கீங்களே, அதான் சொன்னேன். இது பாரு அனிதா, நீ காமெடி பண்ற அளவுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. ஐயோ அக்கா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன். இல்ல அனிதா, லைன் கட் ஆனது யாரோ திட்டம் போட்டு பண்ணதா வேதவல்லி சந்தேகப்படுறா. என்னக்கா இது, குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா, ஏதோ தெரியாதனமா கட் ஆயிருக்கு. இதுக்கு போய் சந்தேகப்படுறீங்க? நீங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. சரி, இத நான் சந்தேகப்பட்டா குழந்தைத்தனமா தான் இருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா, போலீஸ் கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க அக்கா? கேஸ் வெடிச்சு வீரையா அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க? அவங்க தப்பா பேசுவாங்கங்கிறதுக்காக உண்மையை மறைக்கலான்னு சொல்றியா நீ? எந்த உண்மையை நான் மறைக்கணும்னு சொன்ன? நீங்க சந்தேகப்படுறதெல்லாம் உண்மையாயிடாது. தேவையில்லாம சந்தேகப்பட்டு அசிங்கப்பட வேணாம் தான் சொல்றேன். இதுல எந்த அசிங்கமும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் அடிபட்டு படுக்கையில கிடக்குறாரு. அதுக்கு காரணமே இந்த போன் கால் தான்னு நாங்க நினைக்கிறோம். வீரையா அண்ணன் மாமா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு ஒன்னும் ஆகாம காப்பாத்திருக்கலாம்ல. ஆமா, போலீஸ் வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னக்கா பிரச்சனை? இந்த விஷயமா போலீஸ் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது நம்ம மாமாவுக்கு தான் அசிங்கம். அதனாலதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல அப்படி யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய போறாங்க? அது போலீஸ் முடிவு பண்ணட்டும். எனக்கு நல்லா தெரியுது, நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து மாமாவுக்கு அசிங்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அனிதா, தேவையில்லாம பேசாத. இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி பேசினா தேவையில்லாம பேசுறேனா? என்னமோ பண்ணுங்க. அனிதா, அனிதா! வேதவல்லி, இதனால நமக்குள்ள தேவையில்லாம சங்கடம் தான் வருது. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. என்ன கல்பனா சொல்ற? அப்போ இந்த வீட்ல எது நடந்தாலும் கண்டுக்காம அப்படியே விட்டுலாமா? ஐயோ, அதுக்கு சொல்லல. இந்த வீட்டுக்கு போலீஸ் வர்றது நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் தானே. இத நீ யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணு. இல்ல கல்பனா, நான் சொல்றேன்ல, அவசரப்படாத.